கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மை ஒரு பிரத்யேகமான ஒரு செய்திக்குள்ளாக நம்மை அழைத்திருக்கிறார். அதை ஏற்கும்படியாக வந்திருக்கிற நம்மை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நாம் யாவும் கண்களை மூடி நாம் கர்த்தரிடத்திலே நாம் ஜெபித்து நாம் கடன் செல்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்களெல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கும்போது எங்களுடைய காலங்களில் நெடுகிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். இதோ இந்த வேளையிலுமாக நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் செவிகளையும் நீர் திறந்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் பரலோகத்தின் தேவனாலே பலப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக இவன் கருதப்படுகிறான். எனவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனாலே பலப்படுத்தப்படவும் பட வேண்டும். எனவே தேவனாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற துயரத்தினாலே நீங்கள் துவண்டு போன நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்திருக்கிற பலவீனத்தினாலே இன்னைக்கு பலவீனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த தனிப்பட்ட பிரச்சனைகளினாலே நீங்கள் மனம் பதறி இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு தேவனாலே நீங்கள் பலப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே வேதம் சொல்லிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எல்லாவற்றையும் செய்வதற்கான பலத்தை அவர் உங்களுக்கென்று அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த வேத பகுதியிலே ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பலப்படுத்தி எப்படி அவருடைய ஜனங்களுக்கான நன்மையாக ஜனங்களுக்கான பாதுகாப்பாக இந்த மனுஷனை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் படிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுக நெடுகிலும் பார்க்கும்போது ஒரு புறத்தில் கர்த்தரிடத்தில் சேருகிறவர்களாகவும் மறு திசையில் மரல விழுகிறவர்களாகவே இருந்து வந்தார்கள். எனவே கர்த்தரிடத்தில் சேரும் பட்சத்தில் அவர்களுடைய நீதியான நடக்கையானது வெகு நாட்களுக்கு நீடித்திருக்கவில்லை. அவருடைய நீதியான நடக்கை சில நாட்களிலேயே சோரம் போகிறதாக இருக்கிறது. அவருடைய நீதியான நடக்கை எப்ப அவர்களிடத்திலிருந்து சோரம் போகிறதோ அப்போதெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தீமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வீழ்த்துவதற்கு ஒருவராலும் கூடாத காரியம். ஆனால் பரலோகத்தின் தேவனே இந்த இஸ்ரவேலர்களை அவர்கள் செய்யக்கூடிய தீமைக்காக எதிரிகளுடைய கைகளிலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீதியானியருடைய கைகளுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த மீதியானியர்கள் மற்றும் அமலேக்கியர்கள் மற்றும் கிழக்கத்தியர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இஸ்ரவேலர்களை மிகவும் ஒரு அவலமான நிலைமையிலே வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். எனவே இந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பாளையத்திலே அவர்கள் விதையை விதைத்து அந்த விதையானது அறுவடைக்காக ஆயத்தப்பட்டிருக்கும் வேளையில் இந்த கிழக்கத்தியர்களும் அமலேக்கியர்களும் இந்த மீதியானியர்களும் வந்து அந்த அறுவடை எல்லாவற்றையும் சேதப்படுத்தி அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காதபடிக்கு அனைத்தையும் நிர்மூலமாக்கி கடந்து செல்வார்கள். அதுபோலவே அவர்கள் சேகரித்து பராமரித்து வைக்கக்கூடிய கால்நடை மிருகங்களையும் அவர்கள் தன்வசமாக அதை ஓட்டி செல்வார்கள். எனவே இப்படி பலதரப்பட்ட இழப்பீடுகளை பார்க்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் தேவனை பார்த்து உதவும்படியாக ஆண்டவரிடத்திலே தன்னுடைய வேண்டுதலை வைத்தார்கள். தேவனிடத்திலே தன்னுடைய சத்தத்தை அவர்கள் உயர்த்தின போதோ
தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவர்கள் செய்ததை அவர் எச்சரித்து சொல்லும்படியாக அனுப்பினார். ஒரு தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது, எகிப்து தேசத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்தேன், எனவே அந்த தேவனையும் இன்றைக்கு நீங்கள் விட்டு போனதுனாலே இன்னைக்கு ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை இந்த தீமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அமலேக்கியர்கள் கையிலும் மீதியானியர்கள் கையிலும் கிழக்கத்தியர்கள் கையிலும் நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, எனவே இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைமையின் கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு உதவும்படியாக ஒருவரும் இல்லாது இருந்தது. ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்திலே இவர்களுடைய வேண்டுதல்கள் வந்து எட்டின போது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இவர்களுக்கென்று ஒரு உதவும்படியாக ஒருவரை நியமிக்க அவர் சித்தம் வைக்கிறார். எனவே கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்தார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது வேதத்தை நாம் பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். எனவே தூதன் சொன்ன வார்த்தை, எமோரியர்களுடைய தேவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி நான் சொன்னேன், ஆனால் நீங்க என்னுடைய வார்த்தைகளுக்கு கேட்கவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேசினான ஊரானாகிய ஓப்ராவுக்கும் ஒரு கர்வாலின் மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கதிர்கள் எல்லாம் போரடிக்கிறது எப்போ போரடிப்பாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது இரவு நேரத்தில் ரகசியமாக இந்த ஆலையில் வைத்து போரடிக்காமல் வேற எங்காவது அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் வைத்து போரடிப்பார்கள். ஏன் என்று சொல்லலாம் பார்க்கும்போது இவர்கள் போரடிக்கிறதை இந்த எதிரிகள் பார்த்தால் அதையும் அவர்கள் எடுத்து சென்று அதையும் அவர்கள் நிர்மூலமாக்கி விடுவார்கள் என்பதனாலே அவருடைய கண்களுக்கு தெரியாமல் இவர்கள் இந்த போரடிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பதுதான் இந்த கிதியோன். யாருக்கும் தெரியாம அந்த ஆலைக்கு அருகாமையில் ஒரு இடத்திலே போரடித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, போரடித்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். உடனடியாக என்னானது? 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். எனவே கிதியோன் உடனே ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே, நீங்க உண்மையிலே எங்க கூட இருந்தீங்கன்னா ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? எனவே நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் எங்களை அதிசயமாக இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரு, ஆனா இப்ப அவர் எங்கே என்ற ஒரு கேள்வி. இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அதற்கு அந்த தூதன் பேசுறார் பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாகி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் போய் இந்த மீதியானியர்களுக்கு எதிர்த்து நின்று, அல்லது இந்த அமலேக்கியர்கள் இந்த கிழக்கத்தியர்களை எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் இந்த கிதியோனுக்கு இந்த அழைப்பை கொடுத்த நேரத்திலே கிதியோன் அதை ஏற்றுக்கொண்டானா என்று சொல்லலாம் பார்க்கும்போது கிதியோன் அதை ஏற்பதற்கு துணியவில்லை. கிதியோன் இந்த அழைப்பிலிருந்து வலுவி போவதற்கான முயற்சிகளை செய்தான். அவன் சொன்ன காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவரிடத்திலே சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வீட்டெங்கும் மிகவும் சிறியவன் நான், மிகவும் எளியவன் நான், என்னை விட்டு விடுங்கள். என்னுடைய தகப்பன் வீட்டிலே நான் தான் எல்லாரை காட்டிலும் ஒரு எளியவன், ஒரு சிறியவன் என்று சொல்லி அவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி கேட்டிருப்போம். ஆண்டவர் தகுதியானவர்களை தெரிந்து கொள்கிறவர் அல்ல, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே இந்த கிதியோனை ஆண்டவர் தகுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அழைத்த மாத்திரத்திலே இந்த கிதியோன் அந்த அழைப்பை ஏற்பதற்கு சில அடையாளங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்கிறான்.
எனவே ஆண்டவரிடத்திலே கேட்ட அந்த அடையாளங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீங்க உண்மையிலேயே என்னை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எனக்கு நீங்க ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். சரி, என்ன அடையாளம்? ஆண்டவரிடத்திலே கேட்ட நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கிதியோன் வைத்தது, நான் அந்த களத்திலே நான் ஒரு தோல் ஒன்றை நான் விரித்து வைப்பேன். நான் அதிகாலையிலே நாளைக்கு வந்து பார்க்கும்போது வானத்திலிருந்து வரக்கூடிய பனியானது இந்த தோலில் மாத்திரம் நிறைந்திருக்க வேண்டும் மற்றும் மற்ற தரை எல்லாம் உலர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் வைத்திருந்தான். எனவே இந்த கிதியோன் வைத்த வேண்டுதலை போல அடுத்த நாள் அதிகாலமே அவன் வேகமாக அந்த களத்திற்கு வந்து அவன் பார்க்கும்போது அங்கே அந்த தரை முழுவதையும் தொட்டு பார்க்கும்போது எல்லாம் உலர்ந்து இருந்தது. ஆனால் அந்த தோலை அவர் தொட்டு பார்க்கும்போது அது முழுவதுமாக பனியினால் நனைந்து இருந்தது. கிதியோன் அந்த தோலை எடுத்து அதை அப்படியே புளிந்து பார்க்கிறான். அதை புளிந்து பார்க்கும்போது ஒரு கிண்ணம் நிறைய, ஒரு பாத்திரம் நிறைய அதில் தண்ணீர் வந்தது. எனவே கிதியோனுக்கு தெரிந்தது, ஆண்டவர் உண்மையிலேயே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. என்னுடைய பாத்திரம் நிரம்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக நிரம்பி இருக்கிறார் என்பதை கிதியோன் அந்த அனுபவத்தின் மூலமாக நம்பிக்கொள்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே உண்மையிலே நீங்க என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் இன்னொரு அடையாளத்தை கேட்கிறேன், அந்த அடையாளத்தையும் நீங்க எனக்கு செய்து கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கிதியோன் கேட்கிறார். சரி, ஆண்டவர் சொன்னார், சரி கேளுப்பா அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, நான் இந்த முறை நான் இன்னொரு தோல் ஒன்றை கொண்டு போய் அந்த களத்தில் போடுவேன். அந்த வானத்தினுடைய பனியானது அந்த தோலில் படாமல் மற்ற நிலப்பரப்பில் எங்கும் காணப்பட வேண்டும், தோல் முற்றிலும் காய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுதலை வைத்தான். எனவே அவன் வைத்த வேண்டுதலை போல ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அதிகாலை நேரத்தில் கிதியோன் அந்த களத்திற்கு வந்து பார்க்கும்போது தரை முழுவதும் அந்த பனியினால் நனைந்திருந்தது. ஆனால் தோலை தொட்டு பார்க்கும்போதோ அது காய்ந்து இருந்தது. கிதியோனுக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்னொரு நம்பிக்கை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, என்னோடு வர இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தின் சேனைகளையும் பரலோகத்தின் தேவனே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கிதியோன் தன்னுடைய இருதயத்திலே அவன் நம்பிக்கொண்டிருந்தான். எனவே இந்த முதலாவது அனுபவம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, கிதியோனுடைய தனிப்பட்ட அனுபவம், என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா. இரண்டாவது அனுபவம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கிதியோனுடைய இன்னமும் அது ஜெபத்தின் அனுபவமாக இருக்கிறது. என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் மற்றவர்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறவராக இருக்கிறார். சரி, இப்ப கிதியோன் பின்னாடி சேனைகள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. இப்ப சேனைகள் எல்லாம் கூடியிருக்கிற நேரத்தில் எத்தனை ஆயிரம் பேர் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய 32,000 பேர் கிதியோனுக்கு பின்னிலையில் இருக்கிறார்கள், இந்த மீதியானியர்களையும் அமலேக்கியர்களையும் எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த சேனைகளை பார்த்தபோது கிதியோனை அழைத்து அவர் பேசக்கூடிய வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனை எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறபடியினாலே இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பேசக்கூடும் என்று சொல்லி அந்த ஜனங்களை ஆண்டவர் பிரித்து விடுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை 32,000 பேர் போய் அவர்கள் யுத்தம் செய்து ஜெயித்தால் இந்த ஜனங்கள் என்ன பேசுவார்கள் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அல்ல எங்களுடைய சொந்த பலமே எங்களை ரட்சித்தது என்று சொல்லி பேசுவார்கள் என்றதுனாலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த 32,000 பேர்களுக்கு 2 விதமான சோதனைகளை அனுமதிக்கிறார். முதல் சோதனை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அந்த 32,000 பேரை பார்க்கும்போது ஆண்டவர் கிதியோன் மூலமாக முதல் நிபந்தனை வைத்தார். என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, யார் யாருக்கு பயம் இருக்கிறதோ, யுத்த களத்தில் சென்று யுத்தம் செய்வதற்கு யார் யார் பயமும் நெடுக்கமும் கொண்டவர்களாக இருப்பார்களோ அவர்கள் எல்லாம் வீட்டிற்கு போகலாம் என்று சொன்னபோது அந்த கூட்டத்திலிருந்து ஏறக்குறைய 22,000 பேர் வீடுகளுக்கு கடந்து சென்றார்கள். எனவே 22,000 பேர் அந்த கூட்டத்தை விட்டு போனார்கள் என்றால் அந்த யுத்தத்திற்கு சென்றவர்களில் 32,000 பேர்ல 28,000 பேர் இருதயத்திலே பயமுடையவர்கள். அந்த 22,000 பேர் வெற்றிக்காக போராடுகிறவர்கள் அல்ல. அந்த 22,000 பேர் போர் செய்வதற்கான தகுதியை கொண்டவர்கள் அல்ல. அந்த 22,000 பேர் பாதுகாப்பாய் இருப்பவர்கள் அல்ல. சரி, ஆண்டவர் பார்க்கிறார் 22,000 பேர் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 10,000 பேர் அங்கே இருப்பதை பார்த்து ஆண்டவர் கிதியோனை அழைத்து சொல்றாரு, கிதியோன் இன்னும் அங்க பார்க்கும்போது 10,000 பேர் என்பது அதிகமாக தான் இருக்கிறது. எனவே இந்த முறை நீ அவர்களுக்கு இன்னொரு சோதனை ஒன்று கொடு, அந்த சோதனையில் என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து அவர்களை நாம் வரையறுத்து நாம் பிரிந்து செல்லலாம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் இந்த
இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது இந்த சேனைகளை கிதியோன் மூலமாக தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு ஆற்றண்டையிலே வழிநடத்துகிறார். சரி, தண்ணீர் குடிப்பதற்காக போனாங்க. அங்கே பார்த்தா ஜனங்கள் 10,000 பேர் 2 விதமாக தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கூட்டத்தார் எப்படி குடித்தார்கள் என்று சொல்லலாம் பார்க்கும்போது சாஷ்டாங்கமாக விழுந்து மிருகங்கள் குடிக்கிறது போல அவர்கள் தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு கூட்டத்தார் எப்படி குடித்தார்கள் என்று சொல்லலாம் பார்க்கும்போது தண்ணீரை கைகளில் ஏந்தி மொண்டு அவர்கள் குடித்தார்கள். எனவே இந்த 2 விதமான கூட்டத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். இந்த 2 விதமான கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த சாஷ்டாங்கமாக விழுந்து நாய்களை போல தண்ணீரை நக்கி குடித்தவர்கள் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அனுப்பி வைக்கிறார். எத்தனை பேர் அங்கே அப்படி போனாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது 10,000 பேர்ல 9,700 பேர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். காரணம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் யுத்த களத்திலே போர் செய்வதற்கு சோம்பேறிகளாக இருந்தார்கள், ஜெபம் இல்லாதவர்களாக இருந்தார்கள், ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். எதிரியினுடைய தாக்குதல் சம்பவிக்கும் என்று சொன்னால் அவர்கள் சாஷ்டாங்கமாக இருக்கும்போது எதிரி அவர்களுடைய பின் திசையில் எளிதாக தாக்கி அவர்களை கொன்று கடந்து செல்லக்கூடும். ஆனால் இந்த முழங்கால் படியிட்டு தண்ணீரை கையில மொண்டு குடித்தவர்களோ ஜெபத்திற்கு உறுதியாகவும் ஒருவேளை எதிரி அவர்களை தாக்க வரும்போதோ மிகவும் எளிதாக அந்த தாக்குதலை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வெறும் எத்தனை பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டார் என்று சொல்ல வரும்போது வெறும் 300 பேரை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இந்த 300 பேர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பிற்காக யுத்தம் செய்ய போகிறவர்கள். இந்த 300 பேர் தான் மீதியானர்களையும் கிழக்கத்தியர்களையும் அமலேக்கியர்களையும் எல்லாத்தையுமே வீழ்த்தி வெற்றி பெற போகிறவர்கள். எனவே வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது நியாயாதிபதிகள் 6:34, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. எனவே ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த கிதியோன் மேலே இறங்கினார். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற இந்த கிதியோன் தனக்கு பின்னாக இருக்கக்கூடிய 300 பேர்களை அவர் யுத்தத்திற்காக அழைத்து செல்லும் போது அங்கே அந்த யுத்தத்திற்காக ஒரு இடத்துல பாளையம் போட்டு அங்கே தங்கியிருக்கிறார்கள். அந்த பாளையத்திலே அவர்கள் தங்கியிருக்கும் போது அந்த கிதியோனுடைய சேனையில் இருந்த ஒரு வேலைக்காரருக்கு ஒரு சொப்பனம் ஒன்று வருகிறது. சொப்பனம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது ஒரு வானத்திலிருந்து ஒரு வார்கோதுமையின் அப்பம் ஒன்று, அந்த வார்கோதுமையின் அப்பம் வானத்திலிருந்து அது கீழே விழுந்தது. அது மீதியனர்கள் அமலேக்கியர்கள் மற்றும் கிழக்கத்தியர்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரங்களில் மேல் விழுந்தது. அது மிகவும் வேகமாக விழுந்தது. அந்த கூடாரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டது. இந்த சொப்பனத்தை பார்த்தவன் இந்த சொப்பனத்தை கிதியோனிடத்திலே சொன்ன உடனே கிதியோன் சொல்றாரு, சரி அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய கைகளிலே அந்த மீதியனர்கள் அமலேக்கியர்கள் கிழக்கத்தியர்களை நமக்கு ஒப்பு கொடுத்தாரு, நம்ம நிச்சயமாய் ஜெயிப்போம், வாங்க போவோம் என்று சொல்லி ஆயத்தப்படுற வேளையில ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த கிதியோனையும் அவனுடைய சேனைகளையும் நிறுத்தி இந்த 300 பேரையும் 3 விதமான குழுக்களாக பிரித்து 100 பிரித்து இந்த 3 விதமான குழுக்கள் இந்த நேரத்தில் யுத்தத்திற்காக கடந்து செல்கிறார்கள். இந்த 3 விதமான குழுக்கள் இந்த யுத்தத்திற்கு கடந்து செல்லும் போது அவர்களுடைய கைகளிலே அவர்கள் ஆயுதத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஆண்டவர் அவங்க கையில 2 விதமான காரியத்தை கொடுத்து அனுப்புறார். ஒன்று என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பானை இருக்கிறது, அந்த பானைக்குள்ளாக தீவட்டி இருக்கிறது, அந்த தீவட்டிக்குள்ளாக எண்ணெய் இருக்கிறது. எனவே இப்போது இதை ஒரு கை சுமந்து கொண்டிருக்கிறது, மற்றொரு கையில் என்ன இருக்கிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது அவர்கள் எக்காலத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். எனவே வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கப்பட்ட தீவட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள், இதோ நான் பாளையத்தின் முன்னணியிலே வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் என்றான். எனவே கிதியோன் ஒரு கட்டளை கொடுக்க, நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி நீங்க செய்யுங்க. சரி, என்ன செய்தார், எப்படி செய்தார் என்று சொல்லலாம் பார்ப்போம். 18வது வசனத்தை நாம் பார்ப்போம்.
நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போதும் நீங்கள் பாளையத்தின் சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாரும் சொல்ல வேண்டிய வார்த்தை கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். சரி, நடு ஜாமத்தில் துவங்கக்கூடிய இந்த யுத்தத்தை பார்க்கும்போது எதிர் சேனை அணிகள் எவ்வளவு இருப்பாங்கன்னு சொல்லலாம். பார்க்கும்போது அவர்கள் எண்ண முடியாத அளவிற்கு திரளான கூட்டமாக, கடல் மணல் அத்தனையாக, வெட்டுக்கிளிகளை போல கூட்டம் கூட்டமாக கூடியிருந்தார்கள். எனவே இப்போது இவர்கள் இந்த யுத்தத்திற்காக அவர்கள் ஆயத்தப்பட்டு கடந்து செல்லும் போது இந்த இடத்துல இவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்க போகுது என்று சொல்லலாம். பார்க்கும்போது 22ஆம் வசனத்திற்கு நம்ம கடந்து வருவோம். வேதம் சொல்கிறது, 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபரித்திருக்கிற சமீபமான ஆபெல் மெகோலாவ் எல்லை மட்டும் ஓடி போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 300 பேரும் அங்கே எக்காலத்தை ஊதுகையில் அங்கே இருக்கக்கூடிய எதிர் அணியினர் எல்லாமே மீதியனியர்கள், கிழக்கத்தியர்கள் மற்றும் அமலேக்கியர்கள் இவர்கள் எல்லாமே ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி வெட்டி கொண்டார்கள். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாளிலே வெற்றி கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு பரலோகத்தின் தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு இருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை நாம் பெற வேண்டும். கிதியோன் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு யுத்தத்திற்கு கடந்து சென்றான். வேதம் சொல்லிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற கிதியோன் அவர் வீழ்த்துவதற்காக அவருடைய முயற்சியிலே ஆண்டவர் அவரை வெற்றியடைய செய்தார். வேதத்தில் இந்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களாக என்றார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். கிதியோன் இந்த இடத்திலே பலம் அடைந்தார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை அவர் பெற்றுக்கொண்டார். கிதியோனுடைய சேனைகளும் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அவர்கள் மேல் இருந்த தீமைகள், அவர்கள் மேல் ஓங்கி இருந்த எதிரியினுடைய திட்டங்கள் எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டது. அவர்கள் தேவனாலே பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வழிநடத்தி வந்தார்கள். காரணம், அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவராலே நாம் பலப்படுவோம். உங்கள் மேலும் என் மேலும் இருக்கக்கூடிய அந்த தற்காலிகமான தீமைகளை நாம் வெல்வோம். உங்களையும் என்னையும் நிர்மூலமாக்கும்படியாக சாத்தான் எந்த முயற்சி எடுத்தாலும் நம்முடைய மனதில் வைத்திருக்கிற அந்த வார்த்தை, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற நம்பிக்கையினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உருவாக்கட்டும். துவண்டு போன எங்களை பலப்படுத்தும்படியாக உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் எங்களோடு இருக்கும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிதியோனை பயன்படுத்தின ஆண்டவர் இதனால் செய்தியை கேட்ட எங்களையும் பயன்படுத்தியறலும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தில் நல்ல தகப்பனே, ஆமென்.